வணக்கம். இந்த பதிவில் கும்பம் ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கும்பாதிபதியை குரு பார்க்குறாரு. இங்கே குருவுடன் சூரியன் இணைகிறாரு. 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்திற்கு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனுடன் இணைஞ்சார். உங்களுடைய 7க்குடையவர் 5ஆம் இடத்துல புதனுடைய இணையக்கூடிய ஒரு அமைப்புகளில் கடந்த மாதத்தில் ஜூலையில் கணவன் மனைவிக்கு இடையில் அதே போல் நல்ல ஒரு குழந்தைங்களோடு சேர்ந்து உங்களுடைய கணவன் மனைவி இணைவு பெற்று நல்ல ஒரு விஷயங்களில் ஒரு கோயில் திருவிழா இல்லை ஒரு உங்களுடைய சொந்த ஊர்களில் நற்காரியங்களில் செய்கிறது, இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்புகள்லாம் இருந்து வெளியில் போயிட்டு வர்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருந்தது. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது இப்போ பார்த்திங்கன்னா அந்த சூரியன் குருவுடன் இணைகிறார். 7ஆம் பாவாதிபதி குருவுடன் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் தெய்வ வழிபாடு செய்வீங்க. அதே போல் நன்மைகள் ஏற்படும். குருவும் சூரியனும் சிவராஜ்ய யோகம். உங்களுடைய கணவன் மனைவி வீட்டார் மூலயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு நீண்ட தூர பிரயாணம் மேற்கொள்வீங்க. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் ஆவதற்கான ஒரு அமைப்பு இப்போ உண்டாகும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ நடைபெறும். உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. குடும்பம் அமையாதவர்களுக்கு இப்போ குடும்பம் அமையும். தனவரவு சிறப்பாக இருக்குது. வேலை அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. 6ல் குரு இருக்கிறார். 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. அப்போ குடும்ப ரீதியிலையும் உங்களுடைய மூத்தவர் வகையிலும் ஏதாவது பிரச்சனை இல்லை, அவர் உச்சம் பெறாரு. அப்போ அதன் மூலமாக உங்கள் மூத்தவர் வகையிலும் உங்களுடைய குடும்ப வருமான ரீதியிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துல குரு வரும்போது கடன் ஏதாவது வந்துருமா அப்படின்ற, ஏன்னா குரு ஒரு இடத்த பார்த்தாலோ ஒரு இடத்துல இருந்தாலும், ஏன்னா இங்கே பலம் பெற்று தான் அமர்றாரு. அந்த வகையில் அந்த இடத்த வளர்த்துருவாரா, கடன் அதிகரிச்சிருமா அப்படிலாம் இல்லை. நோய் தொந்தரவு நீங்கும். குரு ஒரு இடத்துல இருக்க நோய் தொந்தரவு, எதிரிகளுடைய ஆதிக்கம் கொஞ்சம் வழுக்கம் இருந்தாலும் இங்கே சூரியன் அங்கே உட்கார்றதுனால எதிரிகளுடைய கட்டுப்பாடு சூரியனுடைய கைக்கு போயும். சூரியன் தகப்பனார் உங்களுடைய மேலதிகாரி. அதனால் ஒரு கட்டுப்பாடுடன் தான் இந்த மாதத்தில் இருப்பது. அடுத்து 14ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. உங்கள் ராசியை சூரியன் பார்க்குறாரு. உங்கள் ராசியை சூரியன் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு மேலதிகாரிக்கு கட்டுப்பட்ட ஒரு சூழல், தகப்பன் வர்க்கத்தின் மூலமாக கட்டுப்பட்ட சூழல். அதே போல் 7ஆம் பாவதி உங்களுடைய மனைவி உங்களை ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு உஷ்ணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நெருப்பு இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 17ஆம் தேதிக்கு மேலே புதன் பலமாக தான் இருக்கார். 5ஆம் பசங்க விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் உண்டு. உங்களுடைய 4ஆம் அதிபதி நீச்சம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வீடு வண்டி இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்க. 8ஆம் இடத்துல அவர் நீச்ச பலம் பெறாரு. 6ல் குரு அமர்ந்துட்டுருக்காரு. 2 சுபகிரகங்கள் 6, 8ன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் வரவு செலவு கணக்குலையும் இது போன்ற அமைப்புகளில் கவனமாக இருங்க. வார்த்தைகள் ரீதியில் கவனமாக இருங்க. நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.